ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி பிரிமிட்டிவ்ஸ். ஸோ செக்யூரிட்டி பிரிமிட்டிவ்ஸ் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட மாஸ்டர் நோட் ப்ளஸ் வந்து ஒர்க்கர் நோட் இருக்குது. அப்படின்னா, ஸோ அதில் வந்து பிசிக்கல் காம்பனண்ட்டும் இருக்கும், வெர்ச்சுவல் காம்பனண்ட்டும் இருக்கும். ஸோ இந்த பிசிக்கல் காம்பனண்ட் அண்ட் வெர்ச்சுவல் காம்பனண்ட் ரெண்டுமே நம்ம செக்யூர் பண்ணணும். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன், ரைட்? ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட் எஸ்எஸ்ஹெச் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அந்த எஸ்எஸ்ஹெச் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் வந்து டிசேபிளில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் கீ பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் வந்து எனேபிளில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூர் குபர்னெட்டிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் வந்து எப்படி நம்ம செக்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கியூப் ஏபிஐ சர்வர். ஸோ எந்த ரிக்வஸ்ட் அண்டு ஏதாவது ரிக்வஸ்ட் வருது அப்படின்னா அது கியூப் ஏபிஐ சர்வர் வழியாக தான் போகும். ஸோ நம்ம கியூப் ஏபிஐ சர்வரில் வந்து ஸோ ப்ராப்பராக யார் வந்து ஆக்சஸ் பண்ணணும், அவங்க ஆக்சஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூப் ஏபிஐ சர்வர் லெவலே நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ ஆத்தென்டிகேஷன் கியூப் ஏபிஐ சர்வரில் வந்து ஹூ கேன் ஆக்சஸில் வந்து ஆத்தென்டிகேஷன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன், இது பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து ஒரு கிளஸ்டரில் வந்து லாகின் பண்ணும்போது அவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது வந்து ஃபைல் லெவலில் வந்து சேவ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் லெவல், ஒரு சர்டிஃபிகேட், அதாவது சர்வர் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ, இல்லை அப்படின்னா சர்வர் சர்டிஃபிகேட், சர்வர் கீ, சிஎஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி கூட லாகின் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்டேப் அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ எல்டேப்னா சென்ட்ரலைஸ்டு சர்வர். ஸோ அதில் வந்து கிரெடென்ஷியல்ஸ் சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம லாகின் பண்ணும்போது அந்த எல்டேப் சர்வர் வந்து ஃபெச் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம கியூபிபி சர்வர் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னா சிஸ்டம் லெவல், அதாவது ஒரு மாஸ்டர் நோட் லெவலில் வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்கணும், அதாவது ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா சர்வீஸ் அக்கௌண்ட் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தரைசேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த லாகின் பண்ண யூஸரால் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரூல் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் ஆத்தரைசேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்ஹூக் மோட். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து கம்மிங் லெக்சரில் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎல்எஸ் சர்டிஃபிகேட். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏபிஐ சர்வரை பேஸ் பண்ணி தான் எல்லா ஆத்தென்டிகேஷனும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா காம்பனண்ட் குபர்னெட்டிஸ்னுடைய மாஸ்டர் காம்பனண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஷெடுலர், ஏடிசிடி, கண்ட்ரோலர், மேனேஜர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ சர்வர் வழியாக தான் அதை நம்ம ஏதாவது ரீச் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஏபிஐ சர்வருக்கு தான் ஃபஸ்ட் ரிக்வஸ்ட் போகும். ஏபிஐ சர்வர் தான் எந்த டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ண நினைக்கிறோமோ அதுக்கு வந்து அந்த ரிக்வஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இப்போ ஏபிஐ சர்வர் இடிசிடி சர்வர் கிளஸ்டர் வந்து நம்ம ரீச் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிக்வஸ்ட் ஏபிஐ சர்வர் போகும். அந்த ஏபிஐ சர்வரில் போன ரிக்வஸ்ட் வந்து வேலிடான்னு சொல்லிட்டு கியூப் ஏபிஐ சர்வர் செக் பண்ணும். வேலிட் அப்படின்னா இடிசிடி வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கண்ட்ரோலர் மேனேஜர் ரீச் பண்ணோம் அப்படின்னா ஏபிஐ சர்வர் போகும். ஏபிஐ சர்வர் வந்து அந்த ரிக்வஸ்ட் வேலிடாக பார்ப்போம். வேலிட் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் மேனேஜருக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மாஸ்டர் காம்பனண்ட் மட்டும் கிடையாது, கிளைண்ட் காம்பனண்ட் கூட அந்த மாதிரி தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது வந்து குபர்னெட்டிஸ் மாஸ்டரில் வந்து குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா கியூப்லெட் வழியாக பண்ணும்போது கியூப்லெட் வந்து என்ன பண்ணணும்னா கியூப் ஏபிஐ சர்வர் தான் ரீச் பண்ணோம். கியூப் ப்ராக்ஸியில் பண்ணும்போதும் கியூப் ஏபிஐ சர்வர் ரீச் பண்ணி தான் வந்து அதை நெக்ஸ்ட்டாக ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கியூப்லெட் வந்து கியூப் ஏபிஐ சர்வர் வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா டேட்டா ரீச் பண்ணும்போது அதில் வந்து யாராவது வந்து ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம டேரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் ஏபிஐ சர்வர் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண, அதாவது இதை ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பிளைன் டெஸ்ட்டாக பண்ணாமல் டிஎல்எஸ் யூஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வழியாக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து பார்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். அதாவது ஒரு பார்ட், ஸோ இந்த ப்ளூ பார்டெல்லாம் வந்து இந்த பிங்க் பார்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த க்ரீன் பார்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டார்க் ப்ளூ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பாடால் வந்து இது இருக்க ஒவ்வொரு பாடுமே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து கம்யூனிகேட்டபுளாக தான் இருக்கும். ஒரு பாடல் வந்து இன்னொரு பாடுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க் பாலிசி வச்சுட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
அதாவது அதுக்கு லிமிட் செட் பண்ணிக்கலாம். இந்த பாடு வந்து இந்த பாடு கூட தான் கம்யூனிகேட் பண்ணணும். இந்த பாடு வந்து இந்த பாடு கூட தான் கம்யூனிகேட் பண்ணணும். இந்த பாடு வந்து இந்த பாடு தான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் நெட்வொர்க் பாலிசி யூஸ் பண்ணி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். கம்மிங் வீடியோஸில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.